வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். உலக நாடுகளை எல்லாம் பார்த்து நாம் வியக்கிறோம். அந்த நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு, விஞ்ஞான வளர்ச்சி, நவீன வசதிகள், இவைகளை பார்த்தெல்லாம் நாம் வியந்து பேசுகிறோம். அவற்றை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். அதே நேரத்தில் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசும் அங்கே இருக்கிற மக்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அந்த அரசு மக்களை எப்படி நடத்துகிறது, அந்த மக்கள் அரசாங்கத்திற்கு எப்படி ஒத்துழைக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாடுகளுடைய வளர்ச்சிக்கு இவைதான் அடிப்படை காரணம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஜப்பான் நாட்டை பற்றி ஒரு அருமையான தகவலை என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு ராஜ்மோகன் அவர்கள் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். ஜப்பான் நாட்டில் பாராளுமன்றத்திலே ஒரு முடிவெடுக்கிறார்கள். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிற ஒரு ரயில் வண்டியை ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதியோடு நிறுத்தி விடுவதும். ஏனென்று சொன்னால் அந்த ரயில் பயணப்படுகிற வழியெல்லாம் அந்த தண்டவாளங்களிலே பனி அதிகமாக பனி பெய்து விடுகிறது. அவற்றை அகற்றிவிட்டு அந்த ரயிலை இயக்குவது, பல்வேறு இயற்கை சிரமங்கள் அந்த பாதை முழுக்க இருக்கிறது. எனவே அந்த ரயிலை இந்த குறிப்பிட்ட தேதியில் நாங்கள் நிறுத்திவிடப் போகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள். அந்த கடைசி நாள், அந்த கடைசி ட்ரிப், அந்த ட்ரெயின் போகிற பொழுது அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் அந்த லாஸ்ட் ட்ரெயின், கடைசி ஜேர்னி, அதில் போகக்கூடிய கடைசி பேசஞ்சர் யார், அவர்களை எல்லாம் பேட்டி எடுக்கலாம் என்று போகிறார்கள். அப்பொழுது உங்கள் சிறுமியும் இருக்கிறாள். அவதான் லாஸ்ட் பேசஞ்சர். அவள் அன்றைக்கி போகிறா, அன்னையோடு அந்த ட்ரெயின் நின்றுட்டு போகுது, அடுத்த நாள் அந்த ட்ரெயின் போகாது. உடனே ஒரு இடத்துல போய் கேட்கிறார்கள், ஏமா இந்த ட்ரெயினில் நீ டெய்லி போறியா, நீ தான் இன்றைக்கி லாஸ்ட் பேசஞ்சர், ஒன்று பற்றி சொல்லு, இந்த ட்ரெயின் நிறுத்துகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னும் போது அந்த பெண் சொல்லுகிறாள், இன்றோடு இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, என்னுடைய படிப்பும் நின்று விடுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ட்ரெயினில் ஏறிதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். இப்படி நான் இந்த ட்ரெயினை நிறுத்துறதுனால இனிமேல் என் பள்ளி படிப்பையும் நான் தொடர முடியாது என்று சொல்லுகிறேன் என்று பேட்டி கொடுக்கிறாள். அடுத்த நாள் பத்திரிகைகளில் அது தலைப்பு செய்தியாக வருகிறது. இது மாதிரி லாஸ்ட் பேசஞ்சர் சொன்னதும் ஒரு பிள்ளையினுடைய இந்த இப்படி நிறுத்துவதால் பல இழப்புகள் அதில் ஒன்று, இந்த பிள்ளையினுடைய கல்வியும் பாதிக்கப்படுகிறது. உடனே அந்த பாராளுமன்றம் அந்த முடிவை கைவிடுகிறது. தன் நாட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாவது அந்த சிரமங்களை தவிர்த்து விட்டு அந்த ரயிலை இயக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இது ஒரு பக்கம். அதே நாட்டில் இன்னொரு செய்தியை அவர் சொன்னார். ஒரு பேருந்து ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறது. ஒரு வயதான மூதாட்டி ஏறுகிறாள். அங்கே இருக்கக்கூடிய இருக்கை ஒன்று காலியாக இருக்கிறது. அதில் போய் அந்த அம்மா உட்காரலான்னு போகிறாங்க. போய் உட்காரும் போது பார்த்தா அவங்க உட்கார்ற சீட்டு கிழிஞ்சிருக்கு. அந்த பக்கம் பின்பக்கம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. உடனே அவங்க ஒன்றும் சொல்ல, அவங்க ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு ஊசி நூல் எடுத்து அப்படியே ட்ராவல்லையே அதை தச்சுக்கிட்டு அவங்க இறங்குற இடம் வர்றதுக்குள்ளே அந்த கிழிசில் தச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு சம்பவத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஜூனியர் சிட்டிசனை மதித்த அரசாங்கம், அரசாங்க சொத்தை பாதுகாத்த ஒரு சீனியர் சிட்டிசன், இந்த இரண்டும் தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணம் என்று சொன்னார். எனவே அந்த நாட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்வதை விட அந்த நாடு வளர்வதற்கு அந்த அரசு மக்களை எப்படி மதிக்கிறது, அந்த மக்கள் அரசை எப்படி மதிக்கிறார்கள் என்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் கணக்கெடுத்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கிய விஷயம். நம் நாடு வளரவில்லை என்றால் அரசை குறை சொல்லி மக்களோ, மக்களை குறை சொல்லி அரசு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. இருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். பாடுவோம் பாடுவோம்
அன்பிற்கினிய வான்மலர் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு, அடுத்தவரை மதிப்பீடு செய்ய வேண்டாம் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவாக மனிதர் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நாம் எந்த நிலையிலும் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து வாழ்வதே நமக்கு பழகி போய்விட்டது. அடுத்தவர் ஒரு ஆடையை அணிந்திருந்தால் நாமும் அப்படி ஒரு ஆடையை அணிந்தால் நன்றாக இருந்திருக்குமே. ஒருவர் ஒரு புதிய வாகனத்தை வாங்கினால் நாமும் அப்படி ஒரு வாகனத்தை வாங்கினால் நன்றாக இருக்குமே. இப்படி பல நிலைகளிலே நாம் அடுத்தவரை மதிப்பீடு செய்து ஒப்பிட்டு பார்த்தே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால், தன்னை விட மேலானவர்களை நோக்கியே நம்முடைய மதிப்பீடுகளும் ஒப்பீடுகளும் அமைக்கப்படுகிறது. ஒருவேளை ஒருவர் அழகாக இருந்தால், நான் ஏன் அழகாக இல்லை, அவர் இப்படி அழகாக இருக்கிறாரே என்று ஒப்பிட்டு நாம் பார்ப்போம். அது மட்டுமல்ல, பணம், பதவி, நிலம், மனைவி, பிள்ளைகள், வீடு, வாசல், இப்படி எதை எடுத்தாலும் சரி, நாம் அதனோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து வாழ்கிறவர்களாகவே இருக்கிறோம். பெற்றோர்கள் கூட சில வேளைகளில் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, அடுத்த வீட்டு பிள்ளையை பார், அவன் எப்படி படிக்கிறான், அடுத்த வீட்டு பிள்ளையை பார், எப்படி செய்கிறான், இப்படி அடுத்தவர்களையோடு ஒப்பிட்டு வாழ்வதே நமக்கு ஒரு வழக்கமான ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. ஆனால் அது மிகவும் ஒரு தவறானது. ஒருவேளை நம்முடைய நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவன் ஏன் அப்படி இருக்கிறான், எனக்கு ஏன் இப்படி ஆகிறது, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் நாம் பேசுகிற அந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கிறது என்று அர்த்தம். மாறாக நம்மை பல்வேறு நிலைகளிலே கடவுள் உயர்த்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஒருவேளை புத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. எனக்கு கால்களில் அணிவதற்கு காலணிகள் இல்லையே என்று நான் சலிப்புடன் வாழ்ந்தேன், கால்களே இல்லாத ஒரு நபரை பார்க்கும் வரை என்று சொன்னார். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒருவேளை இந்த ஒப்பிடுதல் செய்கிற பொழுது வருகிற சில பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது பிரச்சனை, தாழ்மை ஆன அந்த நிலை மாறி தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துகிறோம். அந்த தாழ்வு மனப்பான்மை நம்முடைய தன்னம்பிக்கையை இழந்துவிடும். அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு இதை காட்டிலும் மேலானது நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கத்தை நாம் ஒப்பிடுகிற பொழுது நம்முடைய நேரமும் நம்முடைய சக்தியும் அதற்கு விரயமாகிவிடும். அது மட்டுமல்ல, ஒரு போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. இப்படி நாம் ஒப்பிடுகிற பொழுது நமக்கு பொறாமை என்ற குணம் வந்துவிடும். அதனாலே மனஸ்தாபங்கள் வரும். பிரியமானவர்களே, ஊக்குவிப்பு வார்த்தைகள் மிக மிக அவசியம். ஏனென்றால் இப்பொழுது நாம் எதை செய்தாலும் அதை உற்சாகப்படுத்தி, நன்றாக இருக்கிறது, இன்னும் நன்றாக செய்யுங்கள் என்ற ஒரு உற்சாக வார்த்தைகள் தான் மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். மாறாக அதை ஒப்பிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் செய்கிறதை பார், இவன் செய்கிறதை பார் நாம் சொல்லுகிற பொழுது அவன் மனசலிப்போடு அந்த நிலையை எட்டாமலே அவன் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவான். ஆகவே இன்றைக்கு நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை நாம் பிள்ளைகளுடைய மனதிலே விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தவரை நாம் மதிப்பீடு செய்கிற பொழுது நம்முடைய நிலை அவர்களோடு ஒப்பிடப்படாதவாறு நான் என் வாழ்க்கையை, நான் என் நிலைமையை உயர்த்த மாத்திரமே நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். அது மட்டுமல்ல, நமக்கு எதிராளியாக இருக்கிற ஒருவனை நாம் பார்த்து அவனுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
பொதுவாக நாம் அடுத்தவன் வளர்ந்தால் அவனை பார்த்து நாம் இது எப்படி வந்தது, இது ஏன் வந்தது, இதற்கு என்ன காரணம், இவன் இப்படி வந்தாதா, இது இப்படி வந்ததா என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகளுக்குள் நாம் கடந்து செல்வோம். ஆனால் மாற்றங்களை நாம் எதிரில் இருக்கிறவனிடத்தில் அல்ல, முதலில் என்னிடத்திலே இருந்து நான் தேட வேண்டும். இந்த தாழ்வு மனப்பான்மையை என்னிடத்திலிருந்து நான் எடுத்து போட வேண்டும். உயர்வான எண்ணங்களை, உயர்வான சிந்தனைகளை, அனைவருக்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிற பொழுது அந்த மாற்றங்கள் என்னில் இருந்து புறப்படும். அடுத்தவருடைய பணி, அடுத்தவருடைய வருமானம், அடுத்தவருடைய அழகு, அடுத்தவருடைய மேன்மை, இவைகளை குறித்து நாம் பேசி பேசி நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் இருப்பதிலே சிறப்பாய் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற நிலைமையிலே நாம் இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய நற்பணிகளை ஆற்ற வேண்டும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, வெற்றியாளர்கள் எப்போதும் தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்வார்கள். ஒரு கண்ணாடிக்கு முன்பு நின்று நம்மை எப்படி அலங்காரம் செய்து கொள்ளுகிறோமோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையும் அடுத்தவருடைய வாழ்க்கையும் நாம் அலங்காரப்படுத்தி வாழ வேண்டும். மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் 10 கட்டளைகளுக்கு அர்த்தம் எழுதுகிற பொழுது, 9-10 கட்டளைகளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிற பொழுது, அயலானுடைய பொருளையோ, அவனுடைய மனைவியோ, அவனுடைய மாட்டையோ, அவனுடைய கழுதையோ, அவனுக்குள்ள வேறு எதையுமே நாம் இச்சிக்க வேண்டாம். மாத்திரமல்ல, அவனுடைய தொழிலுக்கு, அவனுடைய குடும்ப வளர்ச்சிக்கு, அவனுடைய வாழ்வுக்கு ஏற்ற உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் செய்கிற பொழுது நம்முடைய மதிப்பீடுகள் இந்த சமூகத்தில் உயரும். மற்றவர்களுக்கு நாம் உதவிகரமாக இருக்கிற பொழுது நம்மை பற்றிய மதிப்பீடுகள் இந்த உலகத்தில் உயரும். எனவே அந்த மதிப்பீடுகளோடு நாம் வெற்றியாளர்களாக, நாம் இறைவனுடைய படைப்பாளர்கள், இறைவனுடைய பிள்ளைகள், இந்த உலகம் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி, நானும் இந்த உலகத்தில் சிறந்தவன், நானும் உயர்ந்தவன் என்று சொல்லி நம்மை நல்ல சிந்தனைகளோடு அர்ப்பணித்து வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.